என் பேர் ரோஹித், இவன் என் லவர் சௌமியா. நான் இப்போ ஈசிஆர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஈசிஆருங்கிறது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தான் எங்களை மாதிரி சென்னை லவர்ஸோட முக்கிய புகலிடமாக இருக்குது. இந்த ரோட்டில் டைட்டில் பார்க்லேருந்து பிரார்த்தனா தேட்டரு, கோல்டன் பீச்சு, மாயாஜாலு, எம்ஜிஎம்னு மகாபலிபுரம் வரைக்கும் சென்னை லவர்ஸோட ஃபேவரட் பிளேஸு நிறைய இருக்குது. இருந்தாலும் நீலாங்கரைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சவுக்குத்தோப்பு தான் சென்னை லவர்ஸோட ரகசிய சந்திப்புக்கு சரியான மறைவிடமாக இருக்குது. இந்த இடத்துக்கு போகாத லவர்ஸு சென்னையில் ரொம்ப குறைவு. இந்த சவுக்குத்தோப்பு சரணாலயத்துக்குள்ளே செகண்ட் டைமாக வரேன் என் லவரோட. ஏய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? பயப்படாம நேத்து இப்படிதான் கம்பல் பண்ணி கூட்டியாந்த. என்ன ஆச்சு? அதான் ஒன்றும் ஆகலைல்ல. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா ரோஹித். நேத்து அந்த போலீஸை பார்த்ததும் நான் எப்படி பயந்தேன் தெரியுமா? சும்மா அதே சொல்லி மூட் அவுட் பண்ணாத அம்மு ப்ளீஸ். ஹே, யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன்டா. சாரிடா, ப்ளீஸ் வா. ஏய், ஒன்னே ஒன்னுடி. ரொம்ப அவசரம்டா. ஏய், என்ன பண்றீங்க? ஓ, நீங்க தானா? நேத்தே உங்களை வான் பண்ணேன். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஏமா, உனக்கு அறிவில்ல? நேத்தே ஸ்டேஷன் கூட்டு போய் உன் பேரண்ட்ஸை வர வச்சு உன்னை பனிஷ் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, படிக்கிற பொண்ணாச்சே, பாதியில இருக்க விட்டு அட்வைஸ் பண்ணா அடுத்த நாளே இங்க வந்து கூத்தடிக்கிறீங்களா? என்ன சார் கூத்தடிக்கிறோம்? லவர்ஸ்னா பீச்சுக்கு வரவே கூடாதா? ஏய், எடுத்து பேசுறியா? அப்படி போட்டனா? சார் ப்ளீஸ் சார், நான் கிளம்பிடுறோம் சார். இனிமே வேணா இங்கெல்லாம் வரமாட்டோம் சார். டே ரோஹித், வாடா போலாம். ஏய், என்ன பேசிட்டு இருக்கும்போது நழுவுற? நானே ஜோக்கரா? நேத்தே உங்களை மன்னிச்சு விட்டு தப்பா போச்சு. மரியாதை ஸ்டேஷன் நடங்க. ஏய், வாடி. ஏய், வாமா வா. ஏய், என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க? பைக் எடுத்துட்டு பின்னாடி வாடா. ஏய், நீ உட்காரு. என்னை நம்பி கூட வந்தவளையும் சேர்த்து கொண்டுட்டு தான் போகிறேன். அதுக்காக நான் வருத்தப்படலை. ஏன்னா 2 வருஷமா பழகுறோம். இப்பதான் ஈஸியார்க்கே கூட்டிட்டு வர. ஏய், இப்போதானே எங்கள் அப்பா பைக் எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னமும் ஒன்று அடிக்கடி கூட்டுவாங்க. இனிமே இதையாவது ஃபாலோ பண்ணு. ஓகே ஓகே. அப்படின்னா அட்வான்ஸ் ஆகிட்டு ஒரு கிஸ் பண்ணு. ஒரு லெஃப்ட்ல திரும்ப. ஏய், கம் டு யுவர் லெஃப்ட்.
ஏய் நில்றி ஏய் சௌமியா ஏய் தள்ளி விட்டுருவேன். பார்க்கலாமா ஏய் வேணாடா. ஏய் வேணா ரோஹித். ஏய் என்ன நத்திங் போடா. எங்க இருந்து வரீங்க? ரொமான்ஸ் பண்ற இடமா இது? பப்ளிக்ல நியூசன்ஸ் பண்றீங்க? ஏய் நான் நக்கலா? நான் யார் தெரியுதா? மஃப்டில வந்திருக்க போலீஸ். ஏய் வாங்க ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டியது. சார். என்னடா சார் 2 பேரும் படிக்கிறீங்களா? ஒரே காலேஜா? உங்களை நம்பி காலேஜ் அனுப்புனா இங்க வந்து லவ்ஸ் பண்றீங்களா? வா வா ஸ்டேஷன் வா. ஏய் ஏன்பா ஏன் பயப்படுறீங்க? நான் போலீஸ்காரன். நான் வந்ததால தப்பிச்சிங்க. இதே குப்பத்து பசங்க இருந்தாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகுது? இதெல்லாம் மோசமான இடம். இங்கெல்லாம் வரக்கூடாது. வாங்க ஸ்டேஷன் போகலாம். சார் போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாம் சார். ஏய் படிக்கிற பசங்க உங்களை கூட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? கேஸா போட போறேன்? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான்டா. ஏமா நீ என் பைக்ல வந்தாரு. டேய் என் பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு வா. சார் நாங்கள் எங்கள் பைக்கிலே வந்துடுறோம் சார். எதுக்கு? என்ன முன்னாடி விட்டு அப்படியே வேற ரோட்ல எஸ்கேப் ஆறக்கா? ஆடா பின்னாடி. ஏய் உட்கார்மா. சார் சார் அண்ணா இது பாருண்ணா. சாரிண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட்டு. இருப்பா இப்பதானே வந்த. அண்ணா ரொம்ப அர்ஜென்ட்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் அதான் அர்ஜென்ட்டோ கூட இப்படி. We are getting a busy phone from this number. Please call later. நீங்கள் அழைக்கும் நம்பர் தற்போது அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சரே இல்லைப்பா, ஏர் ஓப்பன் ஆயிருக்கு. நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் எப்படின்னா போகணும்? நேலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனா? இப்படியே போ, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பி நேராக போ.
பார்த்து ரொம்ப பிரேக் போடாது என்ன? ஃபோன் பண்ண என்ன? சரி கிளம்பு. போ போ. பை. ஹலோ. ஹேய், எங்கடா இருக்க? வண்டி பஞ்சர்ப்பா. போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க இருக்க? ஏய், அவர் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போலப்பா. அவர் ரொம்ப நல்ல போலீஸ். அவர் என்ன திட்டி அட்வைஸ் பண்ணி நீலகர சிக்னல்ல விட்டு போயிட்டாரு. நீங்க வரியா? ஓகே வரேன். ஓகே. ஹேய், நீ இன்னும் போலையா? போ. அவன் வந்துட்டான், நீ போ. போ. ஐயோ, போறல. சாரிடா, ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்தியா பைக்க? போலாமா? ஏதோ துரோகம் பண்ணியிருக்கான்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நாளே அவளை பார்க்குக்கு வர சொன்னேன். என்னடா காலையில இருந்து ஒரே மெசேஜா பண்ணிட்டு இருக்க? சும்மா உன்னை பார்க்கணும் தோணுச்சுப்பா, அதான். அப்பா வீட்ல இருந்தாரு, அதான் உடனே வர முடியல. ஓ அப்படியா? ஆமா, இது என்ன வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல? பெண்களுக்கு இரு மனசு, ஒன்று பூக்கடை, மற்றொன்று சாக்கடை. என்ன இது? வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பிடிச்சிருந்தது, அதான் வச்சேன். வாட்ஸ்அப்ல எது வந்தாலும் ப்ரொஃபைல வச்சுப்பியா? பொண்ணுங்களை குறை சொன்னா போதுமே, அப்படியே ரொம்ப ரசிப்பீங்களே. எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் இதை மாத்து. ஓகே மாத்திடுறேன். ஹெட்செட்ல என்ன கேட்டுட்டு இருக்க? சும்மா அனிருத் ஹிட்ஸ். நான் சாங் கேட்க போறேன்னு மொபைலை வாங்கி அவளுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் ரெக்கார்டர் சர்ச் பண்ணேன். சொல்லுடி. எங்க இருக்க சௌமியா? சொல்லுங்க டாடி. அம்மா என்ன பண்றா? கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. கோயிலுக்கு. ஹலோ. என்ன சௌமியா? சொல்லுங்க. ரொம்ப பயந்துட்டியா? பின்ன போலீஸ்னு போய் சொல்லி மிரட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. நான் எப்படி பயந்தேன் தெரியுமா? நீயா பயந்த? என்னோட கெஸ்ஸிங் தப்பல. நான் நினைச்ச மாதிரியே அவன் கால் பண்ணிருந்தான். சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். யாரு? நானா? பின்ன ரோகித்தோட நான் 2 வருஷமா பழகுறேன். இப்பதான் அவனே கிஸ் லெவலுக்கு வந்திருக்கான். ஆனா நீங்க அராஜகமா கூட்டிட்டு போய் அன்பா நடந்துக்கிட்டீங்க. நிஜமாவா? ஆமா, உங்க வைஃப் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே, திரும்ப எப்போ வருவாங்க? அவ வரதுக்கு 3 days ஆகும். நீ இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும்? ஐயோ, நாளைக்குமா? நான் எப்படி வர முடியும்? ரோஹித்தோடய வா. அவனுக்கு சந்தேகம் வந்துராதா? அவனை ரொம்ப நம்பறனாலதான் இன்னைக்கு எதுவும் கேட்கல. ட்ரை பண்றேன். போதுடா, என்ன வர சொல்லிட்டு நீ சாங் கேட்டுக்கிட்டு இருக்க. நல்லா இருந்துச்சுப்பா, அதான். ஓகே, இப்போ நம்ம அவுட்டிங் போலாமா? இப்பயா? போலாம், பட் எங்க? நேத்து போனமே, அங்கேயே போலாம். அங்கயா? நான் வரலப்பா. ஏய் வா, நான் பாத்துக்கிறேன். ஏய்
ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ். என்று அழைக்கப்படும் கிழக்கு கடற்கரை சாலையான நீலாங்கரை பகுதியில் சவுக்கு தோப்புக்குள் இருசக்கர வாகனத்துடன் ஒரு ஆணும் பெண்ணும் எரிந்து கரிய நிலையில் பிணமாக கிடந்தனர். அவர்கள் காதலர்களா அல்லது கணவன் மனைவியா என்ற குழப்பம் ஒருபுறம் இருந்தாலும் அது கொலையா அல்லது பைக் டேங்க் வெடித்து விபத்துக்குள்ளாகி இருக்குமா என்கிற சந்தேக கோணங்களிலும் காவல்துறை விசாரித்து வருகிறது. இதை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி. கடந்த சில ஆண்டுகளாகவே எவ்வளவு எச்சரித்தாலும் காதலர்களின் சவுக்குத்தோப்பு சந்திப்பை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் காவல்துறையினர் திண்டாடுகின்றனர். அங்கே குப்பத்து ரவுடிகளால் தனியாக வரும் காதலர்களை மிரட்டி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதாக பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காதலர்களின் சவுக்குத்தோப்பு சந்திப்பு இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. காதலர்களின் அலட்சிய போக்கே இந்த மாதிரி அசம்பாவிதங்களுக்கு காரணமாக அமைகின்றன. ஆகையால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காதலர்கள் விழிப்புடன் இருப்பதே அவசியம். நான் தீர்த்தது விரோதத்தல்ல, துரோகத்தை. இதுக்கான தண்டனையிலிருந்து தப்பிப்பனா மாட்டிப்பனான்னு தெரியாது. பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான்.